நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 313 நாள் கழிச்சு மீண்டும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. லாஸ்ட் சீசன்ல ஃபைனல் விளையாண்ட எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர். அந்த லாஸ்ட் சீசன் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்க இந்த சீசன்ல 2வது வின்னுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே தங்களுடைய 2வது வின்னுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் மீண்டும் மோத போறாங்க. அந்த மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர். அதான் சொல்லிட்டேங்க, நீங்கள் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட்டு, இதுவும் ஃபைனல்ஸ் மாதிரி தான். 2 பேர் நல்ல சைடு, வெரி குட் சைட், பட் நாட் டூயிங் வெல். அதான் ஏன்னா மற்ற சைடு வந்து ஈக்குவலி குட், அதான் ப்ராப்ளம். ஓகே. அண்ட் கேகேஆர் ஃபர்ஸ்ட் எடுத்துனோன்னாக்க எவ்ரிபடி இஸ் இன் பேட் ஃபார்ம். அவங்களோட கீயே லாஸ்ட் டைம் வின் பண்ணதுக்கு வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் அடிச்சதுக்கு காரணமே சுனில் நாராயண். சுனில் நாராயண் பேட்டிங்லையும் ஃபெயிலியர், பவுலிங்லையும் ஃபெயிலியர் இந்த வருஷம். அவர் வந்து நடுவில் ஒரு மேட்ச் விளையாடல, இன்ஜுரியா என்னன்னு தெரியல, சிக்னஸா, அதனால வந்து வீக்கா இருக்காரா என்னன்னு தெரியல. அவர் வந்து இஸ் நாட் டூயிங் வெல். இஸ் பவுலிங் இஸ் ஆல்சோ நாட் வெரி. ஷார்ட் பால்லாம் போடுறாரு. அவர் லைஃப்ல ஷார்ட் பால் போட்டது கிடையாது. போன மேட்ச் ஷார்ட் பால்லாம் போட்டார், ரொம்ப 6 அடிச்சாங்க அவர். அண்ட் பேட்டிங்கும் சரியா விளையாடல. ஸோ அவர் வந்து 3-in-1 நான் சொல்லியிருக்கேன் முதல்லயே. பேட்டிங் விளையாடுவார், பவுலிங் விளையாடு, அண்ட் பேட்டிங்கில் வந்து பின் ஷீட்டர் வேறு, அப்படி நிமித்திடுவார் அந்த மாதிரி. ஸோ 3மே இல்லாமல் போகுது கேகேஆருக்கு. அவங்களோட நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 4 ஃபெயிலியர். அதுதான் ரொம்ப பேத்தட்டிக். ஓகே. வெங்கடேஷ் ஐயர் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ரிங்கு சிங், ரசல், ஆங்கிரேஷ் ஒருத்தவன் நல்லா விளையாடுறான் அவன் வந்து. பட் அவனையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அதர்வைஸ் இஸ் அ குட் பிளேயர். அவன் ஒருத்தன் தான் ரிலையபிள் பேட்ஸ்மேன். மற்ற எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம். அண்ட் சம் பேட்ஸ்மேன் ஆர் வெரி பேட். ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரசல், தே வெரி பேட். அண்ட் இந்த மாதிரி போச்சுன்னாக்க டாப் 5ல வரமாட்டாங்க. ஓகே. கேகேஆர் பேட்டிங் பற்றி சொல்லும்போது காலைல ஒரு ஸ்டேட்ஸ் படித்தேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்ஸ் பிடிக்காது இருந்தாலும் சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சில் ஹெட்டு இஷான் கிஷன், அப்புறம் வந்து அன்கித் வர்மா 3 பேர் அடித்த ஸ்கோரை விட கேகேஆரோட 3 மேட்ச் ஸ்கோர் வந்து கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அது டவுட்டே இல்லை. நீங்கள் ஒன்றும் போகிற போக்க பார்த்தாக்கா இப்போ டாப் ஸ்கோரருக்கான நீங்கள் சொல்லுவீங்களே ஆரஞ்சு கேப்ன்ட்டு, அந்த ஆரஞ்சு கேப்போட உங்கள் டோட்டல் கம்மியாக இருக்கும் போல. 14 மேட்ச் சேர்ந்து. ஆமாம், 14 மேட்ச் சேர்ந்து அந்த மாதிரி ஆடும் போல இருக்கு. ஓகே. வெரி பேட். அதாவது இந்த அளவுக்கு ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே சாம்பியன்ஸ் கிட்ட. ஓகே. ஏன்னா கலெக்டிவ்லி பேட் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருப்பான், மற்றவங்களாம் அடிப்பாங்க. இது கலெக்டிவ்லி எவ்ரிபடி. ஓகே. அண்ட் இதுக்கு வந்து மெயின் ரீசன் ப்ராப்ளி கோச் வந்து ஹஸ் கம் அவுட் அண்ட் டூ குட் ஜாப். லாஸ்ட் சீசன்ல இருந்து அந்த மெகா ஆக்ஷன்ல வெளியே போனதுல ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பிபிகேஸ் கேப்டன் ஆயிட்டாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார்க் வந்து டிசி பவுலரா போயிட்டாரு. லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. அவர் வந்து ஃபில் சால்ட் ஆர்சிபிக்காக ஆடுறாரு, ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. நிதிஷ் ராணா வந்து ஆர்ஆருக்காக செம்மையான ஒரு நாக்கு ஆடினாரு சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா. ஸோ வந்து அவங்க டீம்ல இருந்து போன 4 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதை பார்த்து அது வந்து ஐ வுட் கால் இட் அ கோஇன்சிடென்ஸ். ஓகே. ஓகே, அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் ஏன்னா இந்த மெஜாரிட்டி பிளேயர்ஸ் இங்கே தானே இருக்காங்க கேகேஆர்ல. இது அவங்களெல்லாம் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ண ஆளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் நாராயண், அப்புறம் வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் ரசல், இவங்கெல்லாம் லாஸ்ட் இயர் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. ஆனால் இந்த தடவை ஃபெயிலியர், அவுட் ஆஃப் ஃபார்ம். ஒரே சீசன்ல ஒரே டீம்ல 5 பேர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுதான் இப்போ கலெக்டாவோட ப்ராப்ளம். ஏன்னா அவங்க சால்ட் வேற போயிட்டாரு அங்கேருந்து. ஆமா. அந்த டிகாக் எடுத்திருக்காங்க. பட் நான் வந்து குர்பாஸ் எடுப்பேன். ஏன்னா குர்பாஸ் நம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் கண்டிப்பா இஸ் அ குட் பிளேயர். இஃப் நெசரி குர்பாஸ் அண்ட் டிகாக் 2 பேர் இருக்கலாம். அவர் குர்பாஸ் கண்டிப்பா இருந்தாகணும். அந்த மாதிரி என்னோட சஜஷன். ஓகே. பட் அதர்வைஸ் வந்து சுனில் நாராயண் சரியா போடாதனால அவங்க தேர் ஃபோர்ஸ் டு பிரிங் வருண் சக்கரவர்த்தி இந்த பவர் பிளே அண்ட் கெட் இன் டு ட்ரபிள். ஓகே. ஏன்னா கேகேஆர் பேட் பற்றி பேசும்போது அடித்ததே ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர். அதில் வந்து 60% ஸ்கோர் வந்து ரகானே, ரகுவன்ஷி, அப்புறம் வந்து டிகாக் 3 பேர் சேர்ந்து அடிச்சது தான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்த முடியும் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்றேன். அவுட் ஆஃப் 8 பேட்ஸ்மேன் 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. 5 பேட்ஸ்மேன் ஃபெயிலியர். ஆனா அவங்களும் பெரிய ஸ்கோர்லாம் ஒன்றும் போல. ரகுவன்ஷி மட்டும் தான் டீசெண்டா ஆடிட்டு, மற்றவங்களோட பெட்டர், அவ்வளவுதான். இவன் ஒரு பிக் ஸ்கோர், அவங்க ஒரு பிக் ஸ்கோர், அவங்க 3 பேர் 3 பிக் ஸ்கோர், அவ்வளவுதான். ஓகே. மற்றபடி வந்து மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சிங்கிள் டிஜிட். ஆமா, எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுனாக்க எந்த சைடும் மேலே வர்றது கஷ்டம். ஓகே. ஆனால் பவுன்ஸ் பேக்னு ஒன்று இருக்கு T20ல. இப்போ வந்து எல்லாரும் 2 பாயிண்ட்ல இருக்காங்க.
எக்ஸப்ட் 3 டீம்ஸ் விச் இஸ் 4 பாயிண்ட்ஸ், மற்ற எல்லாமே 7 டீம் 2 பாயிண்ட்ல இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஒரேடியா எல்லாருமே ஃபார்முக்கும் வரலாம், அதுவும் சான்ஸ் இருக்கு கேகேஆர்ல. ஏன்னா கேகேஆர்ல எல்லாமே அன்பிரடிக்டபிள் பிளேயர்ஸ், எஸ்பெஷலி ரிங்கு சிங், நம்ம ரசல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 3 பேரும். இவங்க 3 பேரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க நல்லா இருக்கும். ஓகே, பட் ஆஸ் சச் தே ஆர் லையிங் லோ. ஓகே, எஸ்ஆர்ஹெச் பேட் பத்தி பேசும்போது எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஓப்பனிங் 2 பேரை டாப் ஆர்டர் தூக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் இருக்கு. கரெக்ட். கேகேஆர் வந்து எஸ்ஆர்ஹெச் 2 பேருமே வந்து லாஸ்ட் சீசன்ல நம்பர் 1 நம்பர் 2 இருந்திருந்தாலுமே வந்து இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நம்பர் 8ல இருக்கு, கேகேஆர் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி மோசமான ஒரு கேகேஆர் வந்து லாஸ்ட் பொசிஷன்ல போனது காரணம் பேட்டிங் ஃபெயிலியர், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். போலிங் ஃபெயிலியர், அதுதான் ப்ராப்ளம். ஹர்ஷித் ராணா வந்து வள்ளல் வழங்குற ரன்னு. ரஹானே வந்து ஹர்ஷித் ராணாவை தான் துருப்புச்சிட்டா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் சரி. ஹர்ஷித் நம்ம தான் பார்த்தோம், ஹர்ஷித் ராணா வந்து அவ்வளோ கேவலமாக போலிங் போட்டார். அண்ட் டோட்டலி சுனில் நாராயண் அவுட் ஆஃப் தி கேம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விட்டா அவர் வந்து உள்ள உட்காந்துருவார் அந்த மாதிரி. ஸோ திருப்பி வருண் சக்கரவர்த்தி ஒத்ததான் இருக்காரு, மற்றபடி போலரே இல்லை. ஸோ ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்கு. ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே ஃபினிஷ் லாஸ்ட் 3. இந்த சீசன், இந்த வருஷம் பவுன்ஸ் பேக் ஆகலாம். இதே ரேட்ல போச்சுனாக்கா லாஸ்ட் 3 தான் கண்டிப்பா. ரஹானேயோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ சரி இல்லை. ஏன்னா நல்ல கேப்டன், இந்தியா கேப்டன் நல்லா பண்ணாரு. அண்டு மும்பைலாம் உட்காந்து சாம்பியன்ஷிப்லாம் அடிச்சார், எல்லாம் பண்ணாருன்னு பேர் இருக்கு அவருக்கு. இருந்தாலும் இந்த வருஷம் ஐபிஎல்ல அவர் சரியா பண்ணல. ஓகே, நாளைக்கு மேட்சுக்கு உண்டான கொஸ்டின் கிடையாது, இருந்தாலும் கேட்குறேன். கேகேஆர் வந்து அதே டீமோட தான் இருக்காங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து லாஸ்ட் இயர் இருந்தாரு, கேப்டன் பண்ணாரு, அதனால அவங்க வந்து கப் அடிச்சாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து பிபிகேஎஸ் வந்து ரொம்ப நாளா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். எவ்ரி மேட்ச் எவ்ரிடே கேட்டுட்டே இருக்குங்க, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து வேணான்னு சொல்லி அமிச்சாங்க அவங்கள. அண்ட் யார் கேகேஆர் அண்ட் எல்லா பிளேயர்ஸும் வந்து தே ஃபெல்ட் த சேம் வே. அதான் அங்கே பியூட்டி. தேர் வாஸ் நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் ஈவன் மீடியா. இல்ல, அது நான் ஒத்துக்கிறேன். அதுதான் வந்து வெளியே பேசுற கேகேஆர் பிளேயர்ஸ் வந்து வெளியே பேசும்போது வெங்கடேஷ் ஐயர் இன்டர்வியூவா இருக்கட்டும், நிறைய இதில் பார்த்தேன், யாரும் ஸ்ரேயாஸை மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, பண்ணல. இல்லை, எப்படி அது முடியும்? இதே தோனி எப்போ பண்ணுவாங்களா, ரோஹித் எப்போ பண்ணுவாங்களா? கரெக்ட் தான், பண்ணல. நான் ஹர்திகை எப்படி தூக்கி வச்சாங்க சாம்பியன்ஷிப், அந்த மாதிரி பண்ணவே பார்த்தீங்களா? ஹர்திகை என்னமோ வேர்ல்ட் 11 கேப்டன் மாதிரி வச்சாங்க அந்த ஜிடி ஒரு சாம்பியன்ஷிப். இவரை கன்சிடரே பண்ணல கடைசி வரைக்கும், பண்ணல. ஆனா வந்து ஆக்ஷன்ல வந்து கேகேஆர் வந்து 7 கோடி வரை போனாங்க அப்படின்றது என்னோட ஞாபகம். 7 கோடி வரை போனாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அதிகமா போக தான் அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிபிகேஎஸ் அவங்க ரீடைன் பண்ணும்போதே அவரை கன்சிடர் பண்ணல. அதுதான் சேட் திங். அட்லீஸ்ட் 4th or 5th பிளேஸ் ரீடைன் பண்ணிருக்கலாம். நான் சொல்ல புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு அவங்க ரீடைன் பண்ணவே யோசிக்கவே இல்லை. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயணன், ரசல், ரிங்கு சிங் அண்ட் இந்த 4 பேர் தான் ரீடைன் பண்ணாங்க. வெங்கடேஷ் ஐயர் வெளியே போயிட்டு வந்தாரு. வெங்கடேஷ் ஐயர் பண்ணல, அதனால கன்சிடரே பண்ணல இவரை. ஸோ வெங்கடேஷ் ஐயரை மட்டும் போட்டு வாங்கினாங்க. ஆமா, வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்தாரு. அந்த வெங்கடேஷ் ஐயருக்கு போன ரேட் இவங்களுக்கு போல, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போல. அவங்க தே ஃபெல்ட். வெங்கி மைசூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நான் இந்த ரீடைன் பண்ண இதில் நான் அதை வாட்ச் பண்ணேன். அதனால் கிளியராக சொன்னாருனாக்க, எங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் விடுறதுக்கு மனசு இல்லை, ஆனால் அவரோட பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். திஸ் வாட் ஹி மென்ட். ஸோ தட் மேட்டர் இஸ் ஓவர் தேர். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஸ்ரேயாஸ் வந்து இப்போ நடக்கிற பிபிகேஸ்க்காக ஆடுறாருல, எனக்கு செஞ்சுரி வேண்டாம், நீ டீமுக்காக ஆடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கேகேஆர்ல இருக்கும்போது அவர் தன்னை டவுன் பண்ணிட்டு டீம் அப்படின்றதுனால வேலை பார்த்ததுனால அந்த தேவை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கோ புரியலையா, மேனேஜ்மெண்ட்டுக்கோ சக வீரர்களுக்கோ புரியலையா அப்படின்னு நீங்க அப்படி சொல்றீங்க. ஒதுக்கிட்டாங்கன்ற நான். ஏன்னா இவரை டாஸ் போட்டுட்டு போய் பவுண்டரி லைன்ல போய் நின்றுட்டார், உள்ள வரவே இல்லை. ஈவன் டிஆர்எஸ் கூட இவர் கேட்கவே இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிட்டு லாஸ்ட் சீசன்ல. அதுதான் அப்பவே வந்து அவங்க தே ஃபெல்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே. அது ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஹி வாஸ் இன் அ பேட் ஃபார்ம் லாஸ்ட் இயர். 1. 2வது இங்கே கான்ட்ராக்ட்லாம் போச்சு பிசிசிஐயில். அது ரஞ்சி டிராஃபி விளாடாமல் அந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஒரே கலாட்டா. தென் ஹி வாஸ் நாட் இன் த
ஓடிஐ ஆர் T20 ஆர் எனிவேர் இன் இந்தியன் டீம். கான்ட்ராக்ட்லாம் போயிட்டு ஒரு இதுலேயே இல்லை அவர். ஸோ அதனால் வந்து எல்லாருமே அவரை வந்து ஒரு மாதிரி யூஸ்லெஸ் மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா பேசிக் பேர் வேறு இருக்குது, ஷார்ட் பிச் பால் விளையாட தெரியாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து ரொம்ப லோவாக கீப் பண்ணிச்சு. அண்ட் அதனால தான் அவர் வந்து வின் பண்ணி சாம்பியன்ஷிப் கப்பு வாங்கினா கூட யாரும் வந்து அவரை மதிக்கலை, இன்க்ளூடிங் பிளேயர்ஸ். அதனால் அவர் வந்து டு கோ அவுட். அவரே வந்து சொல்லியிருப்பார், எனக்கு வேணா நான் போயிடுறேன்ட்டு சொல்லியிருப்பார். அதுதான் தட் இஸ் வாட் ஹேப்பன். ஓகே சார். சரி, ஓகே, நாளைக்கு நடக்கிற மேட்சை பேசலாம். 2 டீமோட பேட் பற்றி பேசிட்டோம், 2 டீமோட பவுல் பற்றி பேசணும். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் பவுலர்ஸ் வந்து கம்மின்ஸ், சமி, ஆனால் 2 பேரோட டெக்னிக் வந்து ஒர்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு படுது. கம்பேர் டு KKR, SRH இஸ் a better bowling today. ஏன்னா KKRல ஹர்ஷித் ராணா அண்ட் நம்ம சுனில் நாராயண் 2 பேரும் சேர்ந்து ஆப்போனண்ட்டுக்கு விளையாண்டுருக்காங்க. KKRக்கு விளையாடல. ஓகே, அதனால் ஐ டோன்ட் ரேட் தேர் bowling வெல். வேறு யாருமே பவுலர்ஸும் இல்லை அங்கே, ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது. பட் வேற இதில் வந்து SRHல இப்போ பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேர் டு KKR. ஓகே, ஏன்னா வி ஹேவ் கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹார், உனத்கட் அண்ட் நம்ம ஜீஷான் அலி இப்போ புதுசாக நேற்று வந்திருக்காரு. அதனால் வந்து கொஞ்சம் bowling வந்து ஸ்ட்ராங்கர் தேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். வேற KKRல சுத்தமாக bowling-ஏ இல்லை. அதனால் ஐ ஃபீல் SRH இஸ் சுப்பீரியர் சைட் நாளைக்கு. ஓகே, ஏன்னா T20 ஒன்றும் சொல்ல முடியாது, 1 or 2 ஓவர்ஸில் மேட்ச் டர்ன் ஆகிடும். ஓகே, ரசலுக்கு மாட்டிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே ரசல் மாதிரி அடிக்கிறது 3 பேர் இருக்காங்க. கிளாசன் இருக்காரு, டிராவிஸ் ஹெட் இருக்காரு, அபிஷேக் இருக்காரு. ஓகே, எஸ்ஆர்எஸ் பவுலிங் வந்து நல்லா இருக்கும். அங்கே வந்து அபிஷேக் சர்மா ஓவர் போடுற அளவுக்கு தான் அங்கே நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4 ஓவர் மிஸ் ஆகுது இல்லை. இப்போ ஜீஷான் வந்திருக்காரு. அபிஷேக் சர்மா வந்து இஸ் bowling மச் பெட்டர் தென் வாட் யூ திங்க். பிகாஸ் அவர் வந்து பியூட்டிஃபுல் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. அவர் ஓகே, பவர் பிளேயில் பிரமாதமாக போட்டார். அவர் 1 ரன் 2 ரன் தான் கொடுத்தாரு செகண்ட் ஓவர். அதனால் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கையை வந்து ஃப்ளிக் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் அந்த மாதிரி இன்னொரு போலர் சொல்லணும்னா முஸ்தபிசோர், அவர் இப்படி தான் கடைசியில் வந்து கையை ஃப்ளிக் பண்ணுவார், இப்படி ரிஸ்ட்டை அப்படி ஃப்ளிக் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ஃப்ளிக் பண்ணுறாரு. நியூ பாலில் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பேட்ஸ்மேனுக்கு தெரியாது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் போட்டேன்னாக்க பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணுவான் கையை. இவர் இப்படி கையை இப்படி சுலுக்கினாக்க, நீங்கள் ஞாபகம் இருக்கா, முஸ்தாபிசூர் வந்து விஜய் சங்கர் அற விட்டார் ஸ்ரீலங்காவில் நீடாஸ் ட்ராஃபியில். 7 பால் 8 பால் பீட்டன் அவருக்கு. என்ன போடுறான்னு தெரியல. அந்த மாதிரி அந்த ஃப்ளிக் பண்ணும்போது ஒரு இது இருக்குது. ஓகே, பட் ஃப்ளிக்கிங் வந்து வெரி டேஞ்சரஸ். ஏன்னா யூ குட் பி கால்ட் செக்கிங். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஃப்ளிக் பண்ணுறவங்க வந்து ரிஸ்ட்டை ஃப்ளிக் பண்ணுறான், அதே சமயத்தில் எல்போவும் இங்கே பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா செக்கிங் ஆகிடும். அது ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க கேமராவில். அண்ட் அது ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்குது, அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி அபிஷேக் சர்மாவும் வாட்ச் பண்ணுறாங்க போல இருக்கு. ஓகே, ஓகே சார், நாளைக்கு என்ன நடக்கலாம் உங்களுடைய பார்வை? நாளைக்கு T20 வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். ரெண்டுமே குட் சைடு தான். குட் சைடுனா லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸில் ஃபைனலிஸ்ட்டு. அதனால் ஆனால் ஆன் டுடேஸ் பர்ஃபார்மன்ஸ் SRH இஸ் பெட்டர். ஓகே, பிகாஸ் ஆல்ரவுண்ட் சைடு அது பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, SRH வந்து கிளிக் ஆச்சுனாக்கா 300. ஓகே, நத்திங் லெஸ் தென் 300 அவங்க அந்த மாதிரி சைடு. ஏன்னா வந்து 300 சொன்னாங்க, ஆனால் லாஸ்ட் 2 மேட்சா வந்து 200 அவங்களால தொட முடியல. 100-200 தொட முடியலையே, அதான் ஃபெயிலியர். See, that is what beauty of T20 cricket. ஓகே, அவங்க வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பேட்டிங் சொல்லிட்டு அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி பவுலிங்கில் கோட்டை விட்டாங்களோ அப்படி தோணுது. 2 பிளேயர் தான் நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பேட்டிங் தான் ஃபெயிலியர். பவுலிங்கில் கோட்டை விடல அவங்க, பேட்டிங் தான் ஃபெயிலியர். ஓகே, போடுறது ஜிஷான் வந்து நல்லா போட்டாரு. அதனால ஆனா வந்து ரன்ஸ் அவரும் கொடுத்துட்டாரு. 4 ஓவர் 3 விக்கெட் எடுத்தாரு, 42 ரன் கொடுத்தாரு. என்ன ப்ராப்ளம்னாக்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீக் டோட்டலை வச்சுட்டு பவுலிங் போட சொன்னாக்க அவங்க ஆப்போனண்ட் வந்து ஈஸியாகிடுது. டார்கெட் ரொம்ப கம்மியாகிடுது, ஈஸியாகிடுது, அவங்களுக்கு செமாட்டி அடிப்பாங்க. சரி, அதுதான் இப்போ சேசிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். SRH மஸ்ட் லேர்ன் டு சேஸ். SRHோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்போவுமே. அவங்க வந்து அதை மாற்றிக்கணும். அவங்களும் சேஸுக்கு போகணும். ஏன் சேஸுக்கு போகணுன்னாக்கா 6 சாலிட் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க சேஸ் போனால் தான் எப்போவுமே அந்த டார்கெட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளாட முடியும். நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிவிட்டு சரி நம்ம 300 டார்கெட்டை வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, 4 விக்கெட் விழுந்துரும். கடைசியில் யூ வில் எண்ட் அப் அட் 160.
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது புரியாது இல்ல. இப்போ நம்ம வந்து 300 ஆடுறதா, இப்போ 150 அது 200 அது ஆடுறதா? வந்து நான் வந்து ஃப்ரம் த டே ஒன் ஒயிட் பால்ல bowling ஃபர்ஸ்ட் தான். ஓகே. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட கேம் விளையாடும்போது நான் கேப்டன் பண்ணும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒயிட் பால்ல ஐ டேக் bowling ஃபீல்டிங் ஒன்லி ஃபர்ஸ்ட். ம். ஏன்னா ஒயிட் பால்ல லிமிட்டட் ஓவர்ஸ்னு வந்தபோது பேட்டிங் நிறைய இருக்கு. ஒரு டெஸ்ட்டில் வந்து bowling பெட்டர். ம். எனக்கு பேட்டிங். பேட்டிங் 2 இன்னிங்ஸும் விளையாடணும் 5 நாள் அந்த மாதிரி, ஆர் ரஞ்சி ட்ராஃபியில் 4 நாள் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் பேட்டிங் எடுக்கலாம். வேற இதில் வந்து அந்த அந்த டெஸ்ட்டில் வந்து இந்த விக்கெட் வந்து டிட்டாரியேட் ஆகுதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ம். உங்களுக்கு தெரியும், ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஸ்பின் எடுக்கும். ம். ரஞ்சி ட்ராஃபிலையும் அந்த ப்ராப்ளம் தான். ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து bowling போடணும்னு பார்ப்பாங்க, ம். லாஸ்ட் பேட்டிங் கூடாதுன்னு பார்ப்பாங்க. இது அப்படி இல்லை. ஓடிஐ ஆகட்டும் T20 ஆகட்டும், செகண்ட் பேட்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே சார். என்ன நடக்குன்றத பார்க்கலாம். நன்றி.